ஹல்லேலூயா. நாம் செய்கிற வேலையை நமக்கு கனப்படுத்தி தருகிற கர்த்தர். நோவாவுக்கு ஆண்டவர் வந்து ஜலப்பிரளயத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் நினைச்சிருந்தா பேழைய வானத்திலிருந்து இறக்கி இருக்க முடியுமா? கடல்ல இருந்து மேலே கொண்டு வந்திருக்க முடியுமா? ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா பேழைய நோவா செய்ய வேண்டியதே இல்லை. யாரு செஞ்சிருப்பா? ஆண்டவரே ரொம்ப அழகா கொண்டு வந்து இதாப்பா பேழை, இதுக்குள்ள ஏறுங்கப்பா, டிராவல் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா கர்த்தர் செய்யணும்னு நினைக்கல. கர்த்தர் யாரை கொண்டு தான் செஞ்சாரு? நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரு, கொப்பேர் மரத்தை போய் செய், அதுக்கு கீழ் பூசு, எந்த இடத்துல எந்த தட்டு வரணும், யாருடைய கோஆபரேஷனும் இல்லாம ஒரே ஃபேமிலி. ஏன் அப்படின்னா இந்த வேலை அப்படின்றது வந்து பழுன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வந்து பெரிய ரிலாக்ஸே என்னதான் கேட்கல இல்ல. நீங்க சொல்றது பார்த்தா என்னமோ நான் உபதேசம் தப்பா பண்ற மாதிரி இருக்குது. இல்ல, வேலை வந்து பழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்களுக்கு இந்த வேலை மகிமை உள்ளதுன்னு தெரியுமா? இந்த வேலை செய்ய முடியாம ஒரு டைம் உட்காருவீங்க தெரியுமா? வேலைக்கு போக முடியாம, வெளியே போக முடியாம, அந்த டைம் தான் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு தோணும். அதான் வயசானவங்க நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்க முடியாது. எதுக்கு இந்த மாதிரி சும்மா துருன்னு அங்கே எங்கேயும் போறீங்க? போய் இடத்துல ஒரு உட்காருங்களேன். எதுக்கு போய் இப்போ அங்கே போய் விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா நிறைய அது மாதிரி சொல்லுவோம். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன்? சும்மாவே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தில் விழுறது எதில் விழுறாங்க? இல்லைன்னா வேலை இல்லைன்னா பாவத்தில் விழுந்துருவாங்க. சும்மா இருக்கிறது மாதிரி ஒரு டேஞ்சர் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா இருக்கிறது வெரி 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 டேஞ்சர். ஒரு தேவனுடைய பிள்ளை சும்மா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சத்துரு உங்களை கையாட ஆரம்பிச்சிருவான். சும்மா இருக்கிறதுனால தான் வேதம் சொல்லுது தாவீதுக்கு உப்பரிகை மேலே போகணும்னு தோணுச்சு. சும்மா இருந்ததுனால தான் பாவத்தில் விழுந்தான். சிம்சோனுக்கு வந்து வேலை இல்லாமல் ஒரு வீட்டில் போய் சும்மா இருந்ததுனால தான் அவன் பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்த வேதத்திலிருந்து விழுந்த 90% பேரை பார்ப்பீங்கன்னா ஒன்று அவங்க வந்து சும்மா இருந்தது இல்லை, அப்படின்னா அவ்வளவு பொறுப்பு இருந்தும் சும்மா இருந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் வந்து பிசாசனுடைய தொழிற்சாலை. அது 100% உண்மை. நீங்க சும்மா மட்டும் இருங்க, உங்க மைண்டை வந்து அவன் தொழிற்சாலையை மாதிரி பயன்படுத்துவான். அப்படியே ஏதாவது யோசிக்க பண்ணி, ஏதாவது டிவியை பார்க்க பண்ணி, அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுவான். அதனால நம்ம எல்லாருமே இந்த வருஷத்துல கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு சும்மா வைங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த வருஷத்துல நிறைய வேலை செய்யக்கூடிய அந்த பலனை ஆண்டவர் எனக்கு தாங்க. நான் சும்மாவே இருக்கக்கூடாது, நான் அமைதியாகவே இருக்கக்கூடாது, நான் நடமாடிட்டே இருக்கணும், நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். உங்க ராஜ்யம் வர்ற வரைக்கும் மோசையினுடைய கண்கள் இருளடையல்ல, இல்லை மோசையினுடைய பலன் குறையல்ல, இல்லை. அதே போல சாகிற அன்னைக்கு வரைக்கும் மோசே கர்த்தருக்காக பயன்பட்டது போல அப்படி ஒரு பயன்பாட்டை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, ஆமென். தீவிரமாய் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ தீவிரம் அடைகிற ஆண்டு. ஸ்பீடு சொல்லுங்க, ஸ்பீடு. இந்த வருஷம் ஸ்பீடு, எல்லாத்துலயும் ஒரு வேகம், எல்லாத்துலயும் ஒரு வேகம். ஆமென். எல்லாத்தையும் தாண்டி அப்படியே முன்னேறுகிற ஒரு வேகத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆபிரகாமனுடைய காரியத்தை திரும்ப ஒரு டைம் வாசிக்கலாமே. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் ஆமென் மம்ரேயினுடைய சமூக உஷ்டமான வேளையிலே தீவிரமாய் ஓடி. நம்பர் 2, இரண்டாவதாக அவன் அவர்களுக்கு சொல்றான், நீங்க கொஞ்சம் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே புசிங்க அப்படின்னு வேலை செய்கிறதுல தீவிரம். நம்பர் 3, அப்பொழுது 6வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். அடுத்த வசனம், ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அடுத்தது, ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நம்பர் 3, மூன்றாவது, நான் இன்னைக்கு கொடுக்க செய்தி உங்களுக்கு புரியுதில்ல? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல 3 காரியத்தை பேசுறார். நம்பர் 1, நம்ம என்ன பண்ணணுமாமா? தீவிரமாயும். நம்பர் 2, ரெண்டாவது பொறுமையாயும். மூன்றாவது
தாமதமாயும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுறேன். முதலாவது, இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாரு? ஸ்பீட், தீவிரப்படுத்த போறாரு. அந்த தீவிரத்துல, அந்த தீவிரமான ஒரு மனுஷன் தான் யாருன்னா ஆபிரகாம். அவனுடைய தீவிரம் முதல்ல எப்படி இருந்துச்சாமா? ஓடி. சோ இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாரு? குதிரைகளோடு கர்த்தர் நம்மை ஓட பண்ண போகிறார். ஆசீர்வாதத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. இந்த வருஷம் ஓடணும். தூசியை உதறி விட்டு ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 2, இரண்டாவது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த இரண்டாவது தீவிரம் என்ன அப்படின்னு சொன்னா, வேலை செய்வதிலே தீவிரம். வேலை, ஆமா, அந்த வேலையை வந்து உஷ்ணமான நேரத்தில் அவ்வளவு வேலையை அவன் செய்கிறான். நம்பர் 3, மூன்றாவது, இந்த இடத்துல வாசிக்கும் போது இந்த தூதர்கள் இப்ப வந்தாச்சு. வந்த உடனே அவங்கள வந்து சற்று இளைப்பாற சொல்லிட்டு தன்னுடைய மனைவி ஆகிய சாராயை பார்த்து சொல்றாரு, ஏம்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 3 பிடி மெல்லிய மாவு எடுத்து எதை சுடுங்க, நீங்க அப்ப சுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எங்க போயிட்டாங்க? சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி பெஸ்டா கொடுத்து அவன் கையில கொடுத்து, நீ இதை ரெடி பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில கொடுத்தாச்சு. இப்போ ஒரு அம்மா சமைக்க போயிட்டாங்க, இவங்க ஆட்டுக்குட்டியை சமைக்க போயிட்டாங்க. நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு இல்லை. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாரு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சு, அப்படின்னா எல்லா குழம்பு தனியா ஊத்துறதுக்கு, அப்புறம் வந்து அப்பத்தை தனியா வைக்கிறதுக்கு, தண்ணி தனியா வைக்கிறதுக்கு, டேபிள் தனியா உட்காந்து ரெடி பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்றாரு. அப்படின்னா மூன்றாவது தீவிரம் என்ன அப்படின்னு சொன்னா, கூட சேர்ந்து இந்த இயர்ல ஆண்டவர் உங்களை தீவிரப்படுத்தணும். எதை தீவிரப்படுத்தணும்னா, நம்ம எல்லாரும் எப்படி செய்ய போறோம்னா, நிறைய சிஸ்டர்ஸ் அம்மாங்கெல்லாம் இது எங்க கணவனாரும் இருந்து கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு தருவாராரு. இந்த வருஷம் என்ன பண்ண, நம்ம இல்லை இது வரைக்கும் வந்து பெரிய ஆளாட்டும் நம்ம வந்து ஒருத்தட்ட வேலையை கொடுத்துட்டு நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் நீங்கள் வாலண்டியராக என்ன பண்ணணும்னா, நீங்களும் போய் கூட நின்று செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. பக்கத்தில் இதில் பெரிய ஆழமான சத்தியமே இருக்குது. நீங்க விளையாட்டா நினைச்சுக்காதீங்க, இதுல பெரிய ஆழம் இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு வீட்டில் எப்போ ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? எப்போ சந்தோஷம் வரும் தெரியுமா? அவ்வளோதான். ஒரு ஆளா கிச்சனில் கிடந்து அப்படியே அழுது சமைக்கிறதுனால இல்லை. 4 பேர் ஃப்ரீயா இருக்கிறவங்க. நம்ம ஆட்கள் ஃப்ரீயா இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வெங்காயம் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. சும்மா இருந்தாலும் இருப்பேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன்? வேலை செய்ய மாட்டேன். ஃபோனை நோண்டிட்டு இருப்பேனே இருந்தாலும் தவிர நான் என்ன பண்ண மாட்டேன்? எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நீ அது உன் வேலை, இது ஏன் வேலை. இந்த வேலைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த வேலைக்கும். இனி இந்த இயரில் அப்படி இல்லை. இந்த இயர் எப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய வேலை அந்த இடத்துல இருப்பதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. அம்மா வேலை செய்யும் போது பிள்ளை ஓடி போய் வேலை செய்யும். ஆமேன். அம்மா அப்பா வேலை செய்யும் போது பிள்ளைங்க ஓடி போய் நாங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்றோம். இனி நீங்கள் தனியாக அல்ல, குடும்பமாய் செய்யக்கூடிய, ஒன்னஸா செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் செய்ய போகிறீர்கள், சேர்ந்து நீங்கள் முன்னேற போகிறீர்கள். கடந்த வருடம் வரைக்கும் ஒருவேளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்து கிடந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், அந்த தரிசனத்தோடு சேர்ந்து ஓடுறதற்கு ஆவியானவர் இன்றைக்கு ஒரு வேகத்தை, ஆமென், இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்த வேகத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒன்று, தரிசனத்தோட ஓடுறதும் ஒரு அழைப்பு, தரிசனம் இருக்கிறவர்களோட ஓடுறதும் ஒரு அழைப்பு. ஆமென் சொல்லுங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தரிசனத்தோட ஓடுகிறது ஒரு அழைப்பு. சொல்லுங்க, தரிசனத்தோட ஓடுறது ஒரு அழைப்பு. இன்னொரு அழைப்பு, தரிசனம் இருக்கிறவர்களோட ஓடுறதும் ஒரு அழைப்பு. ஆமென். உங்களுக்கு புரியுதானா? அப்ப எதுனாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர், ஆண்டவர் விருப்பப்படுகிறவர். இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. கணவனுக்கு ஒரு வேலை தெரியும், மனைவிக்கு ஒரு வேலை தெரியும். இவங்க 2 பேரும் பிச்சுட்டு ஓடிடக்கூடாது. நீ அங்கே பாரு, நான் இங்கே பாருன்னு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேரும் நல்லா உட்காந்து அப்படி பண்ணலாம். ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு தாட் இருக்குது, ஆனால் என் கணவனாருடைய தாட் அப்படி இல்லவே இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ண முடியாதுன்னா, பிரிஞ்சிட முடியாது. நான் என்ன பண்ணணும்னா, இந்த தரிசனத்தோடு என்ன பண்ணணும்னா சேர்ந்து ஓடணும். இந்த தரிசனத்தை என்னுடைய தரிசனமா நான் ஏத்துக்கணும். என்னுடைய தரிசனமா நான் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா, ஓடவே முடியாது. அதான் நான் பொண்ணு பார்க்கும்போது பொண்ணை பார்த்து பேசின அந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இதுதான். பாஸ்டம்மா பார்த்து அப்படி தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா இவஞ்சலிஸ்ட், அவங்க அப்பா சுவிசேஷகர். அப்படின்னா ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு சிட்டி, ஒரு ஊர், ஒரு வாரத்தில் ஒரு 3 ஊர் 4 ஊரில் மாறி போவாங்க.
ஆனால் இந்த இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்கிறது வந்து எல்லா ஊழியமும் கஷ்டமான ஊழியம் தான். ஆனால் இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் அப்படின்னு சொல்றது என்னன்னா வெரைட்டியான இடத்துக்கு போகிறோம். இப்போ சர்ச் பாஸ்டர் அப்படின்ற ஊழியம் வந்து வித்தியாசமான ஊழியம். இங்கே வந்து இந்த வாரம் நான் ஒரு செய்தியை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் அடுத்த செய்தியை நான் கொடுத்தேன். அதே செய்தியை கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பாஸ்டர் ஏற்கனவே இதை என்ன பண்ணிட்டீங்க, நீங்க பேசியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆவியானவர் ஒரு டைம் பேசினா கூட நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆவியானவரால. ஆனா அதே நேரத்தில் எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்கும்போது இங்க ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போகும்போது அது நடத்துதல் இருந்தா அந்த பிரசங்கத்தை நம்ம அங்க என்ன பண்ண முடியும். அந்த ஜனங்களுக்கு அது புதுமையான செய்தி, அந்த இடத்துல ஆண்டவர் அசைவாடுகிறார். அது ஒரு வித்தியாசமானது. அப்போ இருக்கிறதுலேயே சர்ச் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப கவனமாய் ரொம்ப வித்தியாசமாய் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள எல்லாரையும் பாதுகாத்து எல்லாருக்குள்ள இதுலையும் நம்ம தலையிட்டு அவங்களுடைய கல்யாணம் எல்லாத்துலயும் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இது வரைக்கும் நீங்கள் வந்து எவாஞ்சலிஸ்டுடைய பொண்ணு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஊரில் போய் மினிஸ்ட்ரி பண்ணலாம். ஆனால் சர்ச் மினிஸ்ட்ரி அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய கமிட்மெண்ட் தேவை. அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. அப்புறம் அது கேட்டபோது பாஸ்டமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தரிசனம் இருந்துச்சோ என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. ஆனால் என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க என்ன ஓட ஆரம்பிச்சாங்கன்னா, என்னுடைய தரிசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற விஷனை அவங்க விஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கூட ஓடுறதுனால தான் இந்த மினிஸ்ட்ரியை நம்மளால பண்ண முடியுது. இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இது வெறும் மினிஸ்ட்ரியில மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல கூட இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கணவனாருக்கு அந்த வேலை பிடிக்கும், அந்த கணவனாருக்கு அந்த தொழில் தெரியும், அந்த கணவனாருக்கு இந்த தொழிலை நம்ம முன்னேறலாம், அவருக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனா உங்களை யாராவது ஒருத்தர் வந்து இல்ல அது நல்லா இருக்காது, அதை செய்யாதீங்க, அது போய் என்னத்தை கண்டாரு, நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் கூட உங்களுக்கு இருக்கலாம். அது கஷ்டம்னு நினைக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, சில தரிசனத்தோட சேர்ந்து நீங்க ஓடல அப்படின்னா உங்க குடும்பத்துல வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த தரிசனத்தை ஏத்துக்கிட்டு இந்த தரிசனத்தை டெவலப் பண்ற அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆனா அந்த தரிசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறது மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னா, இனி கல்யாணமாக போற பிள்ளைங்க கூட தங்கச்சிங்க பாப்பாங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்க கணவனாருக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், நீங்க படிச்ச படிப்பும் நீங்க உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கலாம், உங்க அம்மா அப்பா கத்து கொடுத்தது வேறையா இருக்கலாம். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற தரிசனம் வேற மாதிரி இருக்கலாம். இப்போ சொன்னா புரிய வைக்க முடியாது. அந்த தரிசனத்துக்கு நீங்க எதிராக நின்னுட்டீங்கன்னா உங்க குடும்பமே ரெண்டா உடைஞ்சிரும். அதற்கு மாறாக அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தை டெவலப் பண்றதற்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை அதுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடும் போது அது மகிமையா இருக்கும், பலமா இருக்கும். அதுல ஒரு பெரிய சாதனையை சாதிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தரிசனத்தோட சேர்ந்து ஓடுறவங்க இல்லை. அவர் ஒரு வழி, இவர் ஒரு வழி, பிள்ளைங்க ஒரு வழி. அப்படி இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. சில பெரிய குழுமம் அப்படின்னு குழுமம் சொல்றாங்கல்ல, பெரிய குரூப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த குரூப் எல்லாம் பாருங்க, அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், ஒரே நெய்ம் தான், ஒரே நபர் தான். அவருடைய விஷனை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து சப்போர்ட் பண்ணி அந்த விஷனை தங்களுடைய விஷனா ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகுறதுனால தான் அந்த குழுமம் வந்து அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குது. இது முதல்ல யாருக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள தான் வரணும், நம்முடைய ஃபேமிலிக்குள்ள தான் வரணும். இது உங்களுக்கு ஒருவேளை புரியாததா இருக்கலாம், நீங்க அந்த லெவலுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகாதவங்களா இருக்கலாம். ஆனால் நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன், அதற்கு நேராகத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு போகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய வேகத்தை கொடுக்க போறாரு. என்ன வேகம் அப்படின்னு சொன்னா, அப்படியே சேர்ந்து செய்யறது மாதிரி ஒரு வேகத்தை கர்த்தர், ஒரு பெரிய ஒற்றுமையை நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் தீவிரமாய் சொல்லுங்க, எல்லாரும் 5 டைம் சொல்லுங்க, தீவிரமாய். இந்த வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்க சத்தமாய், தீவிரமாய் ஆண்டவர் நம்மளை ஸ்பீடு பண்றாரு. ஸோ நம்பர் 1 முதலாவதாக என்ன ஸ்பீடு? எதுல? ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் என்ன பண்ணாரமா, தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக அவர் என்ன பண்ணாரா, ஓடி. சத்தமா சொல்லுங்க, ஓடி. ஸோ இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் தீவிரம் என்னன்னா, நம்ம நிற்கிறவர்கள் அல்ல. எப்படி? ஆமென். 1ஆம் தேதி முடிச்சுட்டு எவ்வளோ மணி நேரம் ஆயிடுச்சு? எப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? அவ்வளோதான், இன்னும் முடிய போகுது. ஒரு நாள், அடுத்த நாள் முடிய போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு நிறைய பேருக்கு நியூ இயர் சர்வீஸினுடைய டயர்டு இன்னும் முடியவே இல்லை. ஆமாம், ஆனால் நிறைய பேர் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு நிறைய பேர் ஓடிட்டாங்க. நமக்கு இன்னும் டயர்டு முடியாமல் இருக்குது. நான் தான் என்ன பார்த்து கேட்பேன், இன்னுமாடா டயர்டு முடியாமல் இருக்குது அப்படின்னு தான் கேட்கணும்.
ஏன்னா ஒருத்தரை சந்திச்சு கேட்கும்போது அவர் சொன்னார், எப்போ எனக்கு வந்து டைம் பத்தலைனாலும், எப்போ அவருக்கு நேரம் பத்தலைனாலும், எங்கேருந்து அவர் நேரத்தை திருடுவாராமோ, அவர் தூக்கத்தை கம்மி பண்ணி நேரத்தை எடுத்துக்கு வராமோ. அப்படின்னா இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்காருன்னா 1 மணி நேரம் தூக்கத்தை குறைச்சிக்கு வராங்க. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க உலகத்தில் இருக்கிறவங்க. நம்ம ஆனால் என்ன நினைப்போம் தெரியுமா, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம அப்படி இருக்கோம், அவங்க அப்படி இருக்காங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து எதை இன்னி நீங்கள் விட்டு கொடுக்கணும்னாலும் நம்ம நிறைய பேர் விட்டு கொடுக்குறதுக்கு நிறைய இருக்குது. இன்னைக்கு டைம் பத்தலைன்னா சர்ச்சுக்கு போகிறது வேணாம், விட்டு கொடுக்கலாமா, வேணா ஜெபம் பண்ணுறதை வேணா நாளைக்கு வச்சுக்கலாமா. நம்ம இந்த மாதிரி நம்முடைய தேவையான நேரத்தை வேற எதுலேருந்து எல்லாமோ எடுப்போம். ஆனால் எதுலேருந்து மட்டும் எடுக்க மாட்டோம் சொல்லுங்களேன். தூக்கத்திலேருந்து, அந்த பேங்க்ல இருந்து மட்டும் நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. அந்த பேங்க்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமான்னு நினைப்பாங்களே தவிர, ஆனால் உண்மையாக வெற்றி அடைய வேண்டியவங்க எடுக்க வேண்டிய உங்களுடைய தூக்கத்தில் இருக்கிற டைமை நீங்கள் கொஞ்சத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் வளர்றதற்கு அது ஒரு பெரிய வசதியாக. அதனால இந்த வருஷம் எந்த இடத்துலையும் கை வைக்க போறதில்லை. நான் கை வைக்க போகிற ஒரே இடம், எனக்கு நேரம்னு தேவைப்பட்டுச்சுன்னா நான் எந்த டைமை தான் குறைப்பேன். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வருஷம் டைம்னு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, நேரம்னு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, நான் உடனே தூக்க நேரத்தில் தான் கை வைப்பேன். என் ஜெப நேரத்தில் கை வைக்க மாட்டேன், ஊழிய நேரத்தை கை வைக்க மாட்டேன், பைபிள் வாசிக்கிற நேரத்தை கை வைக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக தூக்கத்தை கம்மி பண்ணிடுவேன். அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஓடி. நம்பர் 2, இரண்டாவதாக வேலை செய்வதிலே ஒரு தீவிரம். நம்பர் 3, மூன்றாவதாக இணைந்து செய்வதிலே ஒரு தீவிரம். ஆமாம், இந்த 3 காரியத்திற்காக ஜெபித்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக போறேன். புரியுதில்ல? இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆண்டவர் சொல்ல போறாரு, பெரிய மகிமை இந்த வருஷம் வைக்க போறாரு. பெரிய மகிமை கர்த்தர் வைக்க போறாரு. இந்த வருஷம் கர்த்தர் நம்ம நிக்காம புறப்பட பண்ண போறாரு. ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை தீவிரப்படுத்துவீராக, என் குடும்பத்தை தீவிரப்படுத்துவீராக, என்னுடைய பிள்ளையை தீவிரப்படுத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. உன்னதத்திலிருந்து இப்பொழுது ஒரு ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு சோர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தீவிரம் அடைவதற்கு ஒரு மகிமை. எசப்பா, எசப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். எசப்பா, கடந்து வரட்டும். எசப்பா, யாரெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் உடைஞ்சு போய் இருக்கிறார்களோ, எழும்ப முடியாம யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் இந்த வருஷம் தீவிரப்படுத்துகிறது போல ஒரு அற்புதம் உண்டாவதாக ராஜா. அந்த கணவனாரை தீவிரம் அடைவதற்கு இப்பொழுது அவருக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, அந்த மனைவிக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுங்கப்பா. இப்ப தீவிரப்படுத்துங்கப்பா. அந்த வாலிப தம்பியை பாருங்க, அந்த தங்கச்சியை பாருங்க. இயேசுவே, எப்படியாவது ஒரு எழுப்புதலை கொடுத்து இந்த வருஷம் எங்க குடும்பத்தை ஸ்பீடு பண்ணுங்க, தீவிரப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. 5 வருடமாய் 10 வருடமாய் தீவிரித்து போகாமல் ஒரே இடத்துல கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுஷனுடைய கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவிழ்க்கப்படுவதாக. இயேசப்பா, இயேசப்பா, அந்த மொபைல் போனினாலே கட்டப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைய இப்பொழுது அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. நண்பர்களால கட்டப்பட்டிருக்கிற அந்த பிள்ளையினுடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவிழ்க்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க. கட்டுகள் அவிழ்க்கட்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் அவிழ்க்கட்டும். நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, என் பிள்ளைக்கு தீவிரமாய் ஓடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தலை மேல வச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வச்சிருங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிய 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 எனக்குள்ள ஒரு வேகம் கடந்து வரணும், எனக்குள்ள ஒரு தீவிரம் கடந்து வரணும். இன்னைக்கு நீங்க கொடுக்கிற இந்த தீவிரம் மரணம் வரைக்கும் எனக்கு நீடிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்ஃபுல்லான ஒரு லைஃபை இப்ப கர்த்தர் இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோம்பேறி என்ற அடையாளம் எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு சுறுசுறுப்புள்ளவன் என்கிற அடையாளம் இருக்கணும், வேகமானவன் என்கிற அடையாளம் எனக்கு இருக்கணும், ரொம்ப ஸ்பீடான பர்சன் அப்படின்ற ஆமென் அந்த அடையாளம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க ஜெபிக்க அப்பா, அந்த அடையாளம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குறதற்காக ஸ்தோத்திரம், இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை தீவிரப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை தீவிரப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை வேகமாக்குற ஒரு நல்ல கர்த்தர், என் குடும்பத்தை வேகமாக்குற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வீட்டில் இந்த வருஷம்
எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பிஸியாக இருக்கணும். ஆமென். பிள்ளைங்க ஒரு பக்கத்தில் படிக்கணும், பிள்ளைங்க ஒரு பக்கத்தில் வேலைக்கு போகணும், கணவனார் வேலைக்கு போகணும், நீங்கள் பிஸியாக இருக்கணும். அப்படியே எல்லாரும் அப்படியே கூடி சாயந்தரம் நைட் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே சமாதானமாக பேசி அப்படியே உட்காந்து பேசி அப்புறம் உடனே எல்லாரும் பிஸி. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. வேகமாக இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுடைய ஃபேமிலியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அப்படி அவர் பாட்டுக்கு அப்படி இது எதுவுமே நமக்கு இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். பாருங்கள், ஒரு பையன், வாலிப பையன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஏதோ பிள்ளை வந்து டயர்டாக இருக்குது, படுத்துக்குது, பரவாயில்ல. பொழுதனைக்கும் ஒரு வாலிப பையன் வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி அந்த அம்மாவுடைய மனசு, எப்படி அந்த அப்பாவுடைய மனசு? ஒரு வீட்டில் வேலை செய்ய வேண்டிய ஒரு குடும்ப தலைவர் வந்து வீட்டிலே உட்காந்துருந்தா எப்படி அந்த வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்காது? கஷ்டமாக இருக்கும்ல. சும்மா காலையில் இதை உட்காந்து அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை பண்ண, இதை செய், இதை ஏன் பண்ணல, அதை ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னால் உடனே என்ன வருது? என்னடா இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போகாமல் காலையிலேயே உட்காந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சிலருக்கு கோவம் வரும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் சொதுக்குன்னு தூங்கிட்டே உட்காந்துருந்தா, என்னம்மா நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிற, என்ன இது பண்ணிட்டே இருக்கிற, தூங்கிட்டே உட்காந்துருக்கிற, டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கிற, என்ன வேலை எதுவுமே இல்லையா, அத்தனை வேலை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அப்படி ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னா சொல்லுங்க, தீவிரமான ஒரு ஸ்பீடான ஒரு குடும்பமா. ஹல்லேலூயா. நீங்கள் அதை உங்களுடைய கற்பனையில் கொண்டு வாங்க. நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாய் அது தரையிலே விழுவது இல்லை. கர்த்தர் நம்முடைய படகை ஆண்டவர் வேகப்படுத்துகிறார். இந்த வருடம் ஆண்டவர் உங்களை வேகப்படுத்துகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை இதுவரையிலையும் வேகப்படுத்தினதை விட இந்த வருடம் வேகமாய் சில லக்குகளை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கு சில லக்குகளை கர்த்தர் இந்த வருஷம் வேகமாய் அடைய பண்ண போகிறார். சில இடங்களில் நீங்கள் வேகமாய் போய் சேருவீர்கள். பல வருடங்களான வேகத்திற்கு கர்த்தர் இந்த வருடம் உங்களை வேகப்படுத்தி அதை சில மாதங்களிலே, சில வருடங்களாகிற காரியத்தை கர்த்தர் சில மாதங்களிலே நமக்கு கர்த்தர் தருவாராக. ஆமென். வீட்டுக்கு இப்போ இந்த அபிஷேகத்தோடையே நீங்கள் வீட்டுக்குள்ளே ஆன்லைனில் இருக்கிறவங்க வீட்டில் இருப்பீங்க. நீங்கள் இந்த அபிஷேகத்தோடையே போகணும். உங்கள் வீட்டில் போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை ஒவ்வொன்றா தொட்டு நீங்கள் அப்படியே சுத்திகரிங்க. என்ன சுத்திகரிங்கன்னா, எங்கள் வீடு வெறும் இருட்டடைஞ்ச ஒரு வீடாக இருக்கக்கூடாது, ஒரு அப்படியே சோகமான ஒரு வீடாக இருக்கக்கூடாது. எங்கள் வீடு எப்படி இருக்கணும்னா அப்படி ரொம்ப வேகமான ஒரு வீடா, ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு வீடா, அப்படி எல்லாரும் எப்படி இருக்கணும்னா பிஸி. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாம் கர்த்தருக்குள்ள. ஆமாம், ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஒரு பிஸி. சொல்லுங்க, இனி யாரையுமே வீட்டில் எந்திரின்னு சொல்ற அந்த வேலை இருக்கக்கூடாது. ஆமோதிக்கிறீங்க. இதெல்லாம் ஜெப குறிப்பு, இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் ஆசைப்படுங்க. அதுக்காக வீட்டில் போய் நாளைக்கு ஒரு போட்டு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறேன் எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தாதீங்க, சண்டை வந்துட போறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை ஜெபத்தில் தான் நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன். என்னன்னா, முதல்ல நம்முடைய வீட்டில் என்ன எதிர்பார்க்கிறோமோ அது முதல்ல எங்கே எழும்பணும், நமக்குள்ள உருவாகணும். நீங்க வேகமாக முதல் வேகம் உங்களிடத்திலிருந்து தான். இப்ப பிரசங்கத்தை யாரு கேட்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஸ்பீடு பண்றாரு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வேகமாக போறீங்க. நீங்க தான் முதல்ல குப்பையை தூக்கி போட்டு நீங்க தான் எழும்ப போறீங்க. நீங்க எழும்புவீங்க, உங்க பின்னாடி உங்க குடும்பம் எழும்பி நிற்கும். உங்க பின்னாடி பிள்ளைகள் எழும்பி நிற்பார்கள். உங்க பின்னாடி சகல காரியமும் தீவிரமாக்கப்படும். அதனால இந்த மகிமையோட போனோம். அதனால அம்மாங்க எல்லாம் 60 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேகம் குறையும். ஏன்னா ஏஜ் உங்களுடைய வயது அப்படி இருக்கும். ஆனால் நான் என்னன்னா அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. வேதம் சொல்கிறது மாம்சம் பலவீனமானது தான், ஆனால் ஆவி என்னவா இருக்குது? நீங்கள் ஆவியில் உற்சாகமாக இருந்துட்டீங்கன்னா மாம்ச பலவீனம் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால கர்த்தர் அந்த உற்சாகத்தை உங்களுக்கு தருவார். உங்களையும் ஆண்டவர் மான்கள் கால்கள் போல ஆக்கி உங்களை பலப்படுத்துவாராங்க. நான் அப்படிதான் பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் இந்த வருஷம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி வைக்க போறார் அப்படின்னு சொன்னா தீவிரமாய் கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென் சொல்லுங்கள். ஸோ அந்த வசனத்தில் 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். ஒன்று, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நமக்கு. ஃபர்ஸ்ட் கேட்கிறதற்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஃபர்ஸ்ட் தீவிரம். நம்பர் 2, இரண்டாவது பேசுகிறதற்கு பொறுமையாயும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், பேசுகிறதற்கு பொறுமையாம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம எதில் துவங்க போறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுமையா ஆண்டவர் தரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்கு எப்படி இருக்கணுமாமா? சொல்லுங்களேன் எல்லாருமே,
ஆமா ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. அது ஃபர்ஸ்ட் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எதுல பொறுமை வேணும்னா நம்ம பேசுகிறதுல என்னவா இருக்கணுமாமா, பொறுமையா இருக்கணும். போன வருஷத்துல அவசரப்பட்டு பேசியிருக்கலாம், போன வருஷத்துல வேகமா பேசியிருக்கலாம், நம்ம வந்து ரொம்ப கோபமா போன வருஷம் பேசியிருக்கலாம். ஆனா இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு எல்லாத்துலயும் என்ன தரணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு சாந்தமான ஒரு பொறுமை. நம்மளை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லணும்னா அப்படியே பொறுமையா. ஒரு காலத்துல நீங்க கோபப்படுறவங்களா இருக்கலாம், ஒரு காலத்துல எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு வந்து எரிச்சலும் பொறாமையும் வர்றவங்களா இருக்கலாம், அப்படியே என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா இருக்கலாம். ஆனா இப்போ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஆமென். நான் ஒரு காலத்துல எல்லாம் அப்படிதான் யோசிக்கிறோம். இதெல்லாம் அனுபவம் தான். இந்த ஜெபிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரும். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான டென்ஷன் ஆகும், பயங்கரமான கோவம் வரும். அப்படின்னா இப்போ பொதுவாக பாருங்களேன், இது இப்போ ஸ்பீக்கர் இப்போ இது பேசிட்டு இருக்குது இந்த ஸ்பீக்கர். ஆனால் இது எனக்கு இன்னைக்கு வால்யூம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன், சவுண்டு கம்மியாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் சவுண்டு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் ஒரு காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது சவுண்டு இப்படி குறைவாக இருக்கும்போது என்னால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. என்ன தோணும்னா, எப்பா வைங்கப்பா, ஏன்பா இப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் சத்தம் வச்சிங்கன்னா தானே எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணி அதில் டென்ஷன் ஆகி அது வந்து ரொம்ப பொறுமையே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ வளர்ந்ததற்கு பிறகு அந்த அனுபவம் என்னன்னா, சரி ஓகே கேட்குதில்ல, எல்லாருக்கும் கேட்குதில்ல, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு இதை வச்சு கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு அதை பார்த்துக்குவோம் அப்படின்ற என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பொறுமை. அப்போ இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு நீங்க அந்த ஜெபிக்கிறதுனால, அந்த ஞானத்தை கேட்கறதுனால வரும். அப்போ இந்த வருஷம் நீங்க எல்லாத்தையும் எப்படிதான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பொறுமையா டீல் பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாத்தையும் பொறுமையா டீல் பண்ணணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை பொறுமையா டீல் பண்ணணும். ஆண்டவரே இதுக்கு முன்னாடி அவசரமா டீல் பண்ணீங்க, நீங்க அவசரமா டீல் பண்றதுனால என்ன நம்ம கண்டுட்டோம்னு நினைக்கிறீங்க? என்ன வெற்றியை கண்டோம்? நம்ம கொஞ்சம் வேகமா பேசுறதுனால அது நடந்துச்சா? நம்ம கோவப்பட்டு பேசுறதுனால அது நடந்துருச்சா? இல்ல அந்த காரியத்தை வந்து நம்ம பொறுமை இல்லாம கையாண்டதுனால உடனே எல்லாம் நடந்துச்சா? கிடையாது. அந்த காரியத்தை நம்ம பொறுமையா கையாண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும். அதான் ஒரு தகப்பனாருடைய மகள் வந்து, அவன் வந்து ஒரு பையனை நேசிக்கிறா, ரொம்ப பொத்தி ரொம்ப அன்பா வச்சு வளர்த்துற மனுஷன். அப்போ என்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவ துரோகம் பண்ணிட்டா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை நேசிக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட அவ்வளோ பாசமா நான் சொன்னேன், ஐயா நீங்க இதை ரொம்ப கவனமா கையாளுங்க, இதை வந்து கொஞ்சம் வேகமா கையாளாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவ புள்ள, அவன் மேஜரா இருக்கிறா, நம்ம கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி கொஞ்சம் பொறுமையா கையாளுவோன்னு சொன்னா பொறுமையே படலை. எடுத்த உடனே இதை கேள்விப்பட்ட உடனே அடுத்த நாள் வந்து அவ துணிமணிகளை எல்லாம் எடுத்து பேக்குள்ள வச்சு ஜிப்பை போட்டு தூக்கி வெளியே வீசிடுச்சு. நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ வீட்டுக்குள்ள இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து அழுதுட்டு திரும்ப பேகெல்லாம் தூக்கி வெளியே வீட்டில் கொண்டு வந்தாச்சு. 2 நாள் அமைதியா இருந்தாரு. அடுத்த நாள் திரும்பியும் சண்டை வச்சு திரும்பியும் பேகை தூக்கி விசிறடிச்சு நீ வெளியே போ. இப்படியே அந்த பிள்ளைய வந்து ரொம்ப கடினமா, பொறுமையே இல்லாம, இவருக்கு பாசம் இருக்குது, தப்பு தான், அந்த பிள்ளை செஞ்சது தப்பு தான், இந்த காரியம் பண்ணியிருக்க கூடாது, நம்பிக்கை துரோகம் தான். ஆனா என்ன பண்ண முடியும்? இதை பொறுமையா தானே டீல் பண்ண முடியும். பொறுமையா டீல் பண்ணாம கடைசியில் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, ஒண்ணுமே பண்ணாம ஒரு நாள் பேகை தூக்கி போட்ட உடனே அந்த பேகை எடுத்துட்டு கிளம்பிச்சான். அந்த பையனும் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடிக்கடி என் பேகை தூக்கி வெளியே வீசுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பையன் ஹோப் கொடுத்துட்டான், சரி நீ வந்துரு, கட்டின துணியோட வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவமானம்னா அவமானம், அவ்வளோ பெரிய அவமானம். நாட்கள் தாண்டிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இப்போ பிள்ளைங்க ஆயிட்டாங்க. இப்போ அதே பிள்ளை எங்க உட்காந்துருக்கா? அதே பிள்ளை அப்பா கூட உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தை அவ பெத்தெடுத்த அந்த பிள்ளை பெத்தெடுத்த அந்த பையன் வந்து தாத்தான்னு தோல்ல ஏறி விளையாண்டுட்டு இருக்கிறான். இவருக்கு அந்த டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ணி இந்த தாத்தான்னு கூப்பிடுறது தானே அப்பவே நான் சொன்னேன். கொஞ்சம் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அதை எப்படி டீல் பண்ணியிருக்கலாம் நம்ம சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம சில காரியத்தை வந்து அவசரமா டீல் பண்றதுனால நம்ம கோவப்படுறது. நீங்க உங்களுடைய கோபம் நியாயமானது தான், நீங்க உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது தான், நீங்க கோவப்பட வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளவு மோசமான விஷயம் தான் நடந்திருக்குது. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அப்படி நம்ம பண்றதுனால நமக்கு லாபம் இல்ல, அதனால நமக்கு நன்மை இல்லை, அதனால அவங்க புரிஞ்சுக்க முடியாது, அதனால சூழ்நிலை மாறாது, அதனால பிரச்சனை சரியாகாது. நம்ம சில காரியத்தை எப்படிதான் டீல் பண்ணி ஆகணும்னா பொறுமையா தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க பொறுமையா டீல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கிறதுனால நீங்க நேர்த்தியா போக முடியும். எந்த காரியத்திற்குமே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அவசரப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க வந்து யோசிக்காம செஞ்சதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, நான் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொறுமையா டீல் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையாய் தயவாய் கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஆமென். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படியே சர்ச்சில் இருந்தே இப்போ போகும்போதே இந்த செய்தியை கேட்கும் போதே ஸ்டார்ட் பண்ணணும்.
ஆமென். பொறுமையா டீல் பண்ணணும். அப்படியே நீங்க திரும்பி பார்த்து பேசுறதுலேயே நிறைய பேர் ஆச்சரியப்படணும். அப்படியே மெதுவா, அப்படியா பிரதர், சரிங்க பிரதர், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு எடுத்தான் கவுத்தான். அப்படி நம்முடைய கேரக்டரே அப்படிதான். நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா அந்த கிருபையை கேட்க கேட்க ஆண்டவர் இப்போ நிறைய மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நான் இந்த ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு டைம் சந்தித்தேன். ஐயோ, அவருடைய வாழ்க்கை என்னை உண்மையிலே மாற்றிருச்சுங்க. நான் அவருடைய டேபிளுக்கு முன்னாடி போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை குறித்து, ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு பையன் தூக்கிட்டு வரான். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை கொண்டு அவர் சொன்ன உடனே அவர் எப்போவுமே கொஞ்சம் மெதுவான ஆள் தான். அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படியே திரும்பி அவனை பார்த்தாரு. திரும்பி பார்த்தா, அப்படியா, எனக்கா அவன் சொல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தானா, எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. திரும்பி அவனை பார்த்து, அப்படியா, ஓ சரி, ஓகே, சரி பார்ப்போம், பண்ணலாம், சரி நான் வரேன், அவ்வளோதான். 2 நிமிஷம் அப்படி ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு அவனை அனுப்பிவிட்டார். இப்போ நான் அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், நானா இருந்தா டேய் என்னடா பண்ணி வச்சு நம்ம எப்படி உடனே அப்போ அந்த பரிசுத்தவானுடைய பொறுமை, அந்த ஊழியக்காரனுடைய பொறுமை என்னை அந்த இடத்துல ரொம்ப மாற்றிருச்சு. உடனே இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வெற்றியுள்ள தலைவனாக மாறணும்னா நம்ம எப்படி தான் மாறணும் அப்படின்னா, பொறுமையானவர்களாய் மாறிதான் ஆகணும். அம்மா, நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணி பாருங்கள். சிஸ்டர், நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணி பாருங்கள். நீங்களும் சுகமாக இருப்பீங்க. அந்த பிரச்சனையும் சாதகமான அமைதியான காரியமாய் முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து இந்த 2வது அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு கர்த்தாவே, எந்த காரியமாக இருந்தாலும், மலையை போல காரியமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஆண்டவரே, யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், எல்லாருக்கும் அவசரமானாலும், எல்லாருக்கும் தீவிரமானாலும், ஆண்டவரே, நாங்கள் அந்த காரியத்தை பொறுமையாய் நிதானத்தோடு செய்வதற்கு ஹல்லேலூயா. தகப்பனே, அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகன்னு கேளுங்க. ஸ்தோத்திரம். எங்களை அப்படி பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. இந்த வருஷம் எங்களுடைய பொறுமையினால் அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த உயர்வை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, எங்களுடைய பொறுமையை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். ஆண்டவரே, எங்களுடைய பொறுமை, ஆண்டவரே, நீர் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இராதபடிக்கு எங்களுடைய பொறுமை உடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் அமைவதாகப்பா. அப்படிப்பட்ட ஒரு பொறுமை எங்களுக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்கப்பா. நாங்கள் அவசரப்பட்டு இழந்தது எத்தனையோ, அதனால எந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இப்போ கர்த்தாவே, இன்றைக்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அந்த அபிஷேகத்தை எங்கள் மேல், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் நீர் எங்களுக்கு வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா இயேசுவே. எங்களை அப்படி பொறுமையாய் மாற்றுகிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய ஆவியானவருடைய மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக ராஜா. நீங்க எப்படி அதை டீல் பண்ணுனீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோட நாங்க அந்த காரியங்களை டீல் பண்றதற்கு கர்த்தர் எங்களுக்கு அபிஷேகத்தினால, உங்க குணத்தினால நீர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்ப நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் என்னை தீவிரப்படுத்துகிறார். இந்த வருஷம் என்ன வருஷம்? ஸ்பீடு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஸ்பீடு, வேகமாய். அந்த ஸ்பீடுக்கு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம் ஆபிரகாமை வைத்து. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வருஷம் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, பொறுமையாய் எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணுவோம்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல, சத்தமா. எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம பொறுமையா டீல் பண்ணு, நிதானமாக டீல் பண்ணு. ஏசா மாதிரி அவசரமாக டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கொஞ்சம் பசியை தாங்கியிருக்கலாம்ல, அந்த இடத்துல போய் சேஷபுத்திர பாகத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உண்மைதானே? அதை அற்பமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கொஞ்சம் பொறுமையாக ஒரு தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு, சரி ஏதாவது கொஞ்சம் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை தூக்கி வாயில் போட்டு போயிருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் தீவிரம், ரொம்ப அவசரம், பொறுமையே இல்லை, அதனால ஆசீர்வாதத்தை இழந்தார். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம விஷயத்தில் எப்படி இருக்காருன்னா, கர்த்தர் நமக்கு நம்ம விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருக்காரு. நம்ம விஷயத்தில் எப்படி இருக்கிறாரு? நீடிய. ஆனால் நம்ம என்ன பொறுமையாக இருக்கணும்? சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, சிலரை மாற்றணும்னா நம்ம எப்படி தான் இருக்கணும்னா, நீடிய பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் நிச்சயமாய் உங்கள் பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு பரிசை தராமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். நீங்கள் பொறுமையாக மட்டும் இருந்து பாருங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் உங்களுக்குள்ளே வரும்.
இன்னையிலிருந்து அதை கர்த்தர் ஆரம்பிப்பார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, கோபிக்கிறதற்கு தாமதமாயும். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில காரியத்தை ரொம்ப விட்டு லேட்டா உடனே எந்த முடிவையும் எடுக்காம கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டு சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டுருவோம். கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டு திட்டலான்னு வச்சவங்கள நாளைக்கு திட்டிக்கலான்னு நினைக்கணும். ஆமே, இன்னைக்கு 4 கேள்வி நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு உள்ள ஆதங்கம் வருது அப்படின்னு சொன்னா, சரி இன்னைக்கு கேட்காட்டி என்ன, கேட்கல இன்னைக்கு கேட்காட்டி என்ன, நாளைக்கு கேட்டுக்கலாம். அது என்னதான் அம்மாமா, கோபிக்கிறதற்கு தாமதமாய். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சில காரியத்தை நீ தள்ளி போடு, சில காரியத்தை உடனே நீ முடிவெடுக்காத, உடனே தீர்மானம் எடுக்காத, உடனே நீ வாய விடாத, உடனே நீ பேசிடாத, உடனே அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதமாய். ஏன் அப்படின்னா, அந்த யுத்தம் நம்ம தாமதம் பண்ணுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். நீங்க லேட் பண்றதா நீங்க நினைப்பீங்க. சிலர் உங்களை சொல்லுவாங்க, நீங்க இப்ப கேட்கலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காது, இதுதான் சரியான நேரம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல பேசுனீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக பேசவே முடியாது. ஆண்டவர் அந்த இடத்துல பேசணும்னு கர்த்தர் நினைப்பாரு. ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னு நினைப்பாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த காரியத்துல என்ன பண்ணுங்கன்னா தாமதம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இந்த வருஷத்துலயாவது நான் அந்த காரியத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு கோபத்தோட இருப்பீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இல்ல நீ கொஞ்சம் தாமதமா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த காரியத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னும் எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறதுன்னு கேட்காதீங்க. நீங்க தாமதம் பண்ண அவருடைய யுத்தம் பலமான யுத்தமா இருக்கும். நீங்க தாமதம் பண்ணும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த காரியத்தை கர்த்தரே ஜெயத்தை கொண்டு வந்து இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள உங்க கைகளில் கர்த்தர் அந்த காரியத்தை தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே, சில காரியத்தை குறித்த ஒரு தாமதம் பண்ணுகிறதை ஆண்டவரே தாமதமாய் செய்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குவீராக, கிருபையாய் இறங்குவீராக, கிருபையாய் இறங்குவீராக. ஹல்லேலூயா. சில காரியத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. சில காரியத்தை விட்டுவிடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸோ இன்னைக்கு கர்த்தர் 3 காரியத்தை பேசியிருக்கிறாரு. இந்த புதிய வருடத்தில் நம்ம கடந்து போகும்போது இந்த 3ஓட கடந்து போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வேகமாய், ஸ்பீடு. நம்பர் 2 ஒன்று தீவிரமாய், இன்னொன்று கர்த்தர் பொறுமையாய், இன்னொன்று கர்த்தர் சொல்கிறார் தாமதமாய். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெளிந்த புத்தி, அப்படி ஒரு தெளிந்த புத்தி, ஒரு ஒரு சமாதானமான ஒரு ஆவியை ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேலே அப்படி நிலைவரப்படுத்துவாராக. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த இயரில் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு உங்களை நடத்துவாராக. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை கர்த்தர் ரொம்ப அழகாக ஆண்டவர் கொண்டு போவாராக. இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் எல்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப சமாதானமாக ஆண்டவர் உங்களை அழகாக நீட்டாக நீங்கள் படுக்க போகும்போது அப்படியே சமாதானமாக படுத்து நித்திரை செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். காலையில் நீங்கள் விழிக்கும் போது அவருடைய சாயலால் நீங்கள் விழிக்க போறீங்க. இந்த வருஷம் பெரிய டென்ஷன் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த வருஷம் உங்களை எல்லையை சுற்றிலும் ஆண்டவர் வந்து ஒரு சமாதானத்தின் நதியை ஆண்டவர் ஓட பண்ணுவாராக. நீங்கள் ரொம்ப காமா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. நீங்கள் நல்ல திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அழகானவராய், கர்த்தர் ஆச்சரியமானவராய் இருப்பாராக என்று இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே ராயனுக்கு முன்பாக நம்மை நிற்க வைக்கிறதற்கு, அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறதற்கு, ஒரு அடுத்த லெவல் நம்மை கொண்டு போவதற்கு, ஒரு புதுமையான ஒரு அனுபவத்திற்குள்ளே, கனசரேத் என்கிற ஒரு புதுமையான ஒரு நாட்டிற்குள்ளே நம்மை கொண்டு போகிறதுக்குரிய சகல வழிகளையும் கர்த்தர் ஒருவரே நமக்காக தரப்பாராக. கர்த்தர் ஒருவரே நமக்காக தரப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி எல்லாரும் முன்பாக, தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழும்பி அப்படி முன்பாய் கடந்து வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆமென் ஃபாஸ்டிங் பிரேயர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஸோ எல்லாரும் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள நான் கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஆமென். 3 காரியத்தை ஆண்டவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிரேயரில் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று தீவிரமாய், இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறாரு பொறுமையாய், இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறாரு தாமதமாய்.
3 மறந்துடக்கூடாது. ஒன்று தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமாய், இன்னொன்று ரொம்ப பொறுமையாய், இன்னொன்று தாமதமாய். அதனால ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் அவசரப்படுத்த முடியாது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. சில பிரச்சனை, சில போராட்டங்கள் வந்து எரிஞ்சுதான் அணையும். ஆமேன். அக்னியை 7 மடங்கு எரிஞ்சு அணைய, ஆனால் ஒன்று கண்டிப்பாக அணையும். எவ்வளவு கொந்தளித்து கொண்டிருந்த தீயானாலும் ஒரு நாள் அணையாம. ஆனால் நம்ம அவசரப்பட்டு போய் அணைக்க என்ன முடியாது. சில தீயை வந்து எரிய வச்சு தான் அணைக்கணும். அதில் ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுத்தா கூட அது முடியும் போது என்னவா இருக்கும்னா சாம்பலாக இருக்கும். அதில் எந்த தீமையும் நமக்கு வராது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்னா, இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு உற்சாக ஆவியினால ஆண்டவர் நம்மளை நிரப்பணும். காலையில் எழும்பும் போதே நமக்கு வந்து உடம்புல அந்த சோர்வு, அந்த பலவீனம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. காலை எழும்பும் போதே எப்படி எழும்பணும் அப்படின்னு சொன்னால், ஆமேன், தீவிரமாய். இனி ஒரு தீர்மானம் எடுங்க. பெட்லேருந்து கண்ணை முழிச்ச அடுத்த நிமிஷத்தில் எப்படி எந்திரிக்கணும்? தீவிரமாக எந்திரிக்கணும், டக்குன்னு எந்திரிக்கணும். ஆனால் எந்திரிக்காமல் நீங்கள் உட்காந்து படுத்து இன்னைக்கு என்ன பண்ணுவேனோ யோசிச்சிங்கன்னா 10 நிமிஷம் காணாமல் போயிடும். அவ்வளோதான், அந்த நாளே சூன்யமாயிரும். நீங்கள் எப்போ ஒன்று நினச்சிக்கங்க, ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையணும்னா, ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முழிக்கிறீங்க பாருங்கள், எழும்புறீங்க பாருங்கள், அதில் தான் இருக்குது அந்த நிமிஷம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் வந்து கண்டடைவார்கள், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, நான் விழித்து கொண்ட போது உமது சாயலாலே திருப்தியானே. அப்போ ஃபர்ஸ்ட் எந்திரிக்கும் போதே என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணை முழிக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்னஸோட, ஒரு தைரியத்தோட, ஒரு விசுவாசத்தோட உடனே டக்குன்னு நீங்க இனி படுக்கவே கூடாது. கண்ணை முழிச்சதுக்கு பிற்பாடு ஒரு நிமிஷம் கூட எங்க இருக்கக்கூடாது. தூக்கம் தெளிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் திரும்பி தூங்கணும்னு ட்ரை பண்ணவே கூடாது. நல்லா நினச்சிக்கங்க, 5 hours 5 மணி நேரம் நீங்கள் டீப்பாக நல்லா தூங்கிட்டாலே போதுமானது. ஆனால் இந்த தூங்குங்கன்னு சொல்கிறது வந்து நீங்கள் ரொம்ப பிபியாக டென்ஷனாக இருக்கிறதுனால தான். மற்ற மாதிரி வந்து நிறைய ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எத்தனை மணி நேரம் தான் தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் 5 hours இல்லைன்னா 4 hours. பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம், இறந்து போன வயதானவங்க எல்லாம் 4 hours தான், 4 மணி நேரம் தூங்கி 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தவங்க இருக்கிறாங்க. அதனால வந்து, ஆனால் அந்த நேரத்தில் எப்படி தூங்கணும் அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக படுத்து தூங்கினா போதும், டென்ஷன் இல்லாமல். மற்ற மாதிரி வந்து எனக்கு களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தூங்க இன்னும் கொஞ்சம் களைப்போ அதிகமாகிட்டு தான் இருக்கும், குறையாது. அதனால வந்து இந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்னு சொன்னால், சும்மா இருக்கக்கூடிய வருஷம் இல்லை, இந்த வருஷம் தீவிரமாகிற வருஷம். ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து கோவப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு இது ஒரு எழுப்புதல் வந்திருக்கும், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்திரிங்கன்னு சொன்னால் அப்போ தான் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, உங்களுக்கு கோவம் வரும். அதுக்கு தான் அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, கோவிக்கிறதுக்கு பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோவிக்கிறதற்கு யார் மேலேயும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் என்ன வரக்கூடாது. என்னிடத்தில் இருக்கிற நான் உங்களுக்கு பிரசங்கம் தான் பண்ண முடியும், உங்களுக்கு ஜெபம் பண்ண தான் முடியும், ஆனால் என் இருதயத்தை பிடிங்க உங்களுக்கு வைக்க முடியும்? சொல்லுங்களேன். உங்க கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கலாம், வாழ்க்கை முழுக்க நீங்க பின்னாடி வர முடியுமா? வர முடியாது. அதனால மாறுறது யார் கையில தான் இருக்குது, திருந்தது யார் கையில தான் இருக்குது, வெற்றி அடைகிறது யார் கையில தான் இருக்குது. அவ்வளவுதான். இதே தான் உங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும். நம்ம யாரையுமே எக்காரணம் கொண்டும் எதுவும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்து அவங்கள கொண்டு வர்றதற்கு சிலரை மரணத்திலிருந்து கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கலாமே தவிர அவங்களுக்காக நம்மளே டென்ஷனாகி அழிச்சிக்க வேண்டாம். அதனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணணும்னா தீவிரமாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரமா. சத்தமா சொல்லுங்க, தீவிரமா. எப்பவுமே கையை இப்போ கை கட்டினவர்களுக்காக நான் சொல்லலை, கையே முதல்ல கட்டக்கூடாது. ஹலோ, என்ன கட்டக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, கையே கட்டக்கூடாது. முதல்ல ஒரு உண்மையா ஒரு நல்ல தீவிரமா இருக்கிறவங்க கை கட்ட மாட்டாங்க. நமக்கு நிறைய நேரத்தில் அப்படி இல்லைன்னா கை வச்சிருப்பாங்க. அது மாதிரி நமக்கு அது ஒரு பழக்கம், அது ஒரு சின்ன பழக்கம் தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறோம் அப்படின்றதுடைய அறிகுறி. நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறோம், இல்லை நம்ம வந்து உற்சாகமாக இல்லை அப்படின்றதுக்கு அறிகுறி தான் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இது பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எடுத்துக்க மாட்டாங்க. இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விதத்தில் வந்து நம்ம டல்லாக இருக்கிறோன்றதுக்குடைய அறிகுறி. டல்லாக நம்மளை எப்போவுமே நம்ம டல்லாக வச்சுக்காத அளவுக்கு நம்ம இருந்தால் நல்லா இருக்கும். ஆமென்.
என்ன கிறிஸ்மஸுக்கு எப்படி வந்தீங்க நீங்க எல்லாருமே? ஆனால் இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறீங்க பாருங்க. இருக்கிறதுலே பழைய சேலையை கட்டிட்டு பழைய துணியை கட்டிட்டு இதோட போய் உட்காந்து அடுப்பங்கடையில் நிற்கிறது மாதிரி வந்திருக்கீங்க எல்லாரும். நிறைய பேர் பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் நிறைய ஊழியம் செய்யணும் போல இவங்களுக்கு அப்படின்றது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கலாமா? உங்களுக்கு நல்ல துணிகளே இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ என்ன பெட்டிக்குள்ள அப்படியே பூட்டி வச்சிருங்க. அதை எடுத்து கடைசியில் வந்து நூலாக வந்ததுக்கப்புறம் யாருக்காவது கொடுத்துடலாம். ஆமாம், இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு. வெளியே போகிறீங்க, ஒரு ப்ரேயருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒன்றை உடுத்துட்டு ஒரு நல்லா அப்படி. அப்போ ஏன் அப்படின்னா நீங்கள் என்னவா இல்லை? நம்ம எப்படி இல்லை? நம்ம ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால தான் நம்ம எப்படி இருக்கோம். அதனால தான் நம்ம அதை ஒரு கேரை எடுத்துக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஆண்டவருடைய கிருபையில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நல்ல துணிமணிகளை தந்திருக்கிறார். உண்மைதானே? நல்ல துணிமணிகளை கத்த தந்திருக்கிறாரா இல்லையா? அப்போ அந்த துணிமணிகளை நம்ம யாருக்காக வச்சிருக்கிறோம்? நீங்கள் அழுக்கு பண்ணீங்கன்னா தானே இன்னொன்று கத்த தருவார். அது 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 கிழிஞ்சிருச்சு தானே இன்னொன்று தருவார். அது அடுத்த கிறிஸ்மஸுக்கு வைக்கலான்னு பார்த்தா அடுத்த கிறிஸ்மஸுக்கு தர்றதை நீங்கள் தானே வேணாம். அதனால ஆண்டவருடைய இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு என்னன்னா நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இதெல்லாம் ஒரு அடையாளம். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு. அதனால இந்த இயரில் வந்து அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். அந்த ஆண்டவர் ஒன்று நான் உங்களுக்கு கற்று தருவார். எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு டல் ஆகிறது இயல்பு தான். ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் சோர்வோ அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது, நீடிக்க விட்டுறக்கூடாது. சரி, கொஞ்ச நேரம் அப்படி சோகமாக எழும்பி பெட்டில் உட்காந்தாலும் சரி போடா இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியே எந்திரி போ அப்படின்னு சொல்லி நம்மளே, அதுதான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்துரு. அவர் சமூகத்திலிருந்து எப்பவுமே அப்படி தட்டி எழுப்பி கொண்டு போயிட்டு அப்படியே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு தீவிரமாய் இப்போ போயிட்டு இப்போ ஒரு கிருபை அம்மாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் இனி இந்த சமையலை வந்து இந்த வருஷம் ஸ்பீடாக செய்ய போறீங்க. அதுக்காக டேஸ்ட் இல்லாமல் செஞ்சிடக்கூடாது. ஆமென். என்ன பண்ண போறோம்னா எப்படி வேகமா அப்படின்னா இனி கிச்சனுக்குள்ள போகும்போது அப்படியே நடந்துட்டு அப்படியே போகாம எப்படி போனோம்னா கொஞ்சம் வேகமா நடந்து, கொஞ்சம் நல்லா வேகமா நடந்து, இப்படி நடந்து அப்படியே கொஞ்சம் வேகமா நடந்து போற மாதிரி. சரியா? ஓகேவா? ஸோ ஐயாங்க எல்லாருமே, ஐயா வாலிப தம்பிங்க எல்லாருமே அப்படிதான் இந்த வருஷம் வேலைக்கு போகும்போது கூட எடுத்து ரெடி பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ரொம்ப வேகமா. ஆமென். நான் அப்படி ஆசைப்படுறேன். உங்களுக்கு பேச எனக்கும் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு, இன்னும் வேகமாக ஓடட்டும்னு நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அப்படியே உங்களுக்குள்ளேயும் வரட்டும்னு நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட போகிறோம். எல்லாரும் அப்படிதான். மனிதர்கள் நிறைய பேர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. நாசிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதே. யாருக்காகவும் நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, யாருக்காகவும் அங்கலாய்ப்பட்டு நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளை யார் தான் பார்த்துக்கணும்னா நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும், நம்ம தான் நல்லா வச்சுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களை 4 பேர் பார்ப்பாங்க. நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு இன்னொரு ஆப்ஷனை தேடிட்டு சத்தமாக சொல்லுங்க, அதுதான் வாழ்க்கை முறை. நான் அதுக்காக கோச்சிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பலிபீடத்தில் நான் இன்னைக்கு சுகமாக நிற்கிறேன், நீங்கள் செய்தியை கேட்குறீங்க. நான் அடுத்த வாரத்தில் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து யார் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க? கேட்கல. நான் வந்து உடனே உங்களுக்கு கோச்சிட்டு, ஏமா நேற்றுக்கு வரைக்கும் என் பிரசங்கத்தை கேட்டு நான் தாங்களே உங்களை இவ்வளோ தூரம் நடத்தினேன், இப்படி அம்னாமத்தை என்னை மறக்கலாமான்னு நான் கேட்கல. நீங்கள் யார் செய்தியை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்றது உங்கள் இஷ்டம், அது உங்கள் வாழ்க்கை. நான் போய் பிடுங்கி என்ன நேசிங்க, என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுதான் ஆகணும்னு நான் சொல்ல. நான் என்ன பண்ணணும்னா, அம்மா நீங்கள் அவர் செய்தியை கேளுங்க, வேற ஒரு 4 பேருக்கு நான் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த லைனை பார்த்துட்டு போனா தான் நான் மனுஷன். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ, இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது. ஸோ இதெல்லாம் படிப்பினை, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஞானமாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப சுகமாக இருப்பீங்க. நம்ம இன்னும் மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க. இது மாதிரி ஒரு கஷ்டமானது ஒண்ணுமே கிடையாது. யாரை திருப்திப்படுத்த முடியும்? நம்ம இன்னொருத்தருக்காக எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? வாழாதீங்க. யாருக்காக வாழுங்கன்னா ஆண்டவரை முன்னாடி வச்சு நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நீட்டா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த துரோகமும் பண்ணாம நம்ம வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வாழ்ந்தாலே போதுமானது. சந்தோஷமா வாழ்ந்தா போதுமானது. அதனால இந்த வருஷம் ஹாப்பியா இருங்க. எது வந்தாலும் ஒரு தலைமுடியை கூட அவருடைய அனுமதி இல்லாம அசைக்கவே முடியாது. இன்னைக்கு இழப்பீங்க, நாளைக்கு கர்த்தர் தருவாரு. அவரால் ஒரே ராத்திரியில நம்மளை உயர்த்துறதற்கு கர்த்தரால முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்
உங்க எல்லாருக்காகவும் இந்த 3 காரியத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன, ஆண்டவரே உங்க எல்லாரையும் கர்த்தர் தீவிரமாக்குவாராக, ஸ்பீட் ஆக்குவாராக. ஸோ வேலை இல்லாதவங்க எல்லாம் உடனே வேலையில் போய் அதை ஒன்று ஜாயின் பண்ணுங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. உட்காராதீங்க. ஆமாம், இந்த வருஷம் உட்காராதீங்க, இந்த வருஷம் உட்காராதீங்க, இந்த வருஷம் உட்காந்துராதீங்க, இந்த வருஷம் உட்காந்துராதீங்க, இந்த வருஷம் உட்காந்துராதீங்க. இயேசு தீவிரமா இருக்கிறார், ஆண்டவர் தீவிரமா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவாரு. நீங்க உட்கார்ந்தாதான் பலவீனப்படுவீங்க. நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு. உங்களுக்கு அந்த மாதிரி பலவீனம் எதுவுமே வரவே வராது. அல்லேலூயா.